என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அரசியலமைப்பு திருத்தங்கள் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பு வந்து திருத்த அதிகாரம் வந்து ஆர்டிகல் வந்து 368. இந்த திருத்த சட்டம் கொண்டு வருவது என்னென்னா, திருத்த சட்டம் கொண்டு வருவது பாராளுமன்றம் தான் வந்து திருத்த சட்டத்தை கொண்டு வருது. இந்த திருத்த மசோதா அப்படிங்கிறது ஒரு சாதாரண மசோதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரசியலமைப்பு வந்து நெகிழ்வுத்தன்மையும் கடினமும் கலந்ததாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு வந்து உலகில் அதிகமாக திருத்தப்பட்ட அரசியலமைப்பு. நம்ம இந்திய அரசியலமைப்பு உலகத்தில் அதிகமாக வந்து திருத்தப்பட்ட அரசியலமைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா திருத்த முறைகள் வந்து 3 டைப்ஸ். என்னென்னா எளிய பெரும்பான்மை சில கட்டுரைகள், சிறிய பெரும்பான்மை வந்து 2/3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது எப்படி வந்து திருத்துறாங்க அப்படிங்கிறது அந்த 3 ஸ்டெப்ஸு. மாநிலங்கள் ஒப்புதல் ப்ளஸ் சிறப்பு பெரும்பான்மை மைனஸ் கூட்டாட்சி அம்சம். ஸோ இப்படிலாம் வந்து தான் வந்து திருத்த முறைகள் இந்திய அரசியலமைப்பை திருத்துறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய திருத்தம், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். முக்கிய திருத்தம் 1வது திருத்தம்னா 1951 ஆர்டிகல் 19 வந்து நியாயமான கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. 9வது 9th ஷெடியூல் வந்து 9th அட்டவணையில் சேர்க்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு 7th அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 7வது திருத்தம் 1956 மாநில மறுசீரமைப்பு, ஏபிசி மாநிலங்கள் நீக்கம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 10வது திருத்தம் பாருங்கள், 1961 தாட்ரா நகர் ஹவேலி இந்தியாவோட இணைச்சாங்க. 24வது திருத்தம் பாருங்கள், ஆண்டும் திருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 24வது திருத்தம் 1971 பாராளுமன்றத்துக்கு அரசியலமைப்பை திருத்தும் முழு அதிகாரமும் வந்து வழங்குனுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 25வது திருத்தம் 1971 சொத்துரிமை ஒரு அடிப்படை உரிமையாக இல்லை, சொத்துரிமை ஒரு அடிப்படை உரிமையாகவே இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த திருத்தத்தில் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஆர்டிகல் 31C சேர்க்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு 26வது திருத்தம் 1971 ராஜா ஜமீன்தாரிகள் அவங்களோட அந்த ப்ரைவசி அந்த இதெல்லாம் வந்து இதில் வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 26வது திருத்தம் 1971. நெக்ஸ்ட்டு 31வது திருத்தம் 1973 லோக்சபா இடங்கள் வந்து 500லேருந்து 545 உயர்த்தியிருப்பாங்க. ஒவ்வொரு திருத்தத்தில் என்னென்ன பண்ணாங்க, அது எந்த ஆண்டு பண்ணாங்கங்கிறது முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 42வது திருத்தம், இது கொஞ்சம் வந்து பெரிய திருத்தமாக இருக்கும். 1976 இது வந்து ஒரு மினி அரசியலமைப்பு அப்படின்னே சொல்லுவாங்க. முன்னுரையில் வந்து 3 சொற்கள் சேர்க்கு. இந்த 42வது திருத்தத்தில் தான் முன்னுரையில் 3 சொற்கள் சேர்க்கப்பட்டாங்க. என்னென்னா சோஷலிச மதச்சார்பின்மை அப்படிங்கிற சொற்கள்லாம். நெக்ஸ்ட்டு இதில் அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு மத்திய ஆட்சிக்கு வந்து அரசு அதிகாரம் பண்ணாங்க. 10 அடிப்படை கடமைகள் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நீதித்துறை அதிகாரம் வந்து குறைக்கப்பட்டுச்சு. இந்த 42வது திருத்தத்தில் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 42வது திருத்தத்தில். நெக்ஸ்ட்டு 44வது திருத்தம் 1978 அவசர நிலை அறிவிப்பை கட்டுப்படுத்துச்சு. 19(1)F சொத்துரிமை வந்து நீக்கம் வந்து உறுதி செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு 352 அவசர நிலை அறிவிக்கும் அதிகாரம் வந்து குறைக்கப்பட்டுச்சு. அடிப்படை உரிமைகள் வந்து அடிப்படை உரிமைகளுக்கு பாதுகாப்பு வந்து இன்னும் வந்து அதிகரித்தாங்க. நெக்ஸ்ட்டு 52வது திருத்தம் 1985 தவறான கட்சி தாவல்கள் தடுக்கும் சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா இந்த திருத்தத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. இது 10வது அட்டவணையில் வந்து சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ திருத்தங்கள் ஆண்டுகள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 10-20 நெக்ஸ்ட் திருத்தம் பண்ணால் 14வது திருத்தம் 61வது திருத்தம் 1989 வாக்கு சீட்டு வயது வந்து 21லேருந்து 18 அனௌன்ஸ் பண்ணாங்க. 69வது திருத்தம் வந்து 1991 டெல்லி தேசிய தலைவர் வந்து NCT அந்தஸ்து வழங்கப்பட்டுச்சு. டெல்லி சட்டமன்றம் வந்து உருவாக்குனாங்க. 21வது திருத்தம் 1992 8வது அட்டவணையில் மொழிகள் சேர்க்கப்பட்டது. என்னென்னா மணிப்புரி, நேபாளி அந்த இதில் 8வது அட்டவணையில் மொழிகள்லாம் சேர்த்தாங்க. 71வது திருத்தத்தில் 1992 73வது திருத்தம் பார்த்திங்கன்னா 1992 கிராம பஞ்சாயத்து சட்டம் வந்துச்சு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பண்ணாங்க. 11வது அட்டவணையில் வந்து இது வந்து சேர்க்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு 74வது திருத்தம் 1992 மாநகராட்சி நகராட்சி நிர்வாகம் நகராட்சி அமைப்புக்கு வந்து வலுப்படுத்தப்பட்டுச்சு. 17வது அட்டவணையில் இது வந்து சேர்க்கப்பட்டாங்க. ஸோ எந்த அட்டவணை எத்தனை திருத்தங்கிறது ரொம்ப முக்கியம். இது 76வது திருத்தம் 1994 தமிழகத்தில் வந்து 69% இடஒதுக்கீடு பண்ணாங்க. 26வது திருத்தத்தில் 9வது அட்டவணையில் சேர்த்தாங்க. நெக்ஸ்ட்டு 91வது திருத்தம் 2003 அமைச்சரவை MLA MP எண்ணிக்கை வந்து 15% மட்டுப்படுத்த 15% உயர்த்தினாங்க. மன்னிப்பு சட்ட திருத்தம் வந்து
வலுப்படுத்தப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு 86வது திருத்தம் 2002. ஓகேங்களா, 2003 2002 வந்து கல்வி அடிப்படையில் உரிமைகள் 6 to 14 வரைக்கும் குழந்தைகள்லாம் கண்டிப்பாக கல்வி கற்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 21A சேர்க்கப்பட்டுச்சு. கல்வி கடமையாகவே கல்விங்கிறது கடமை அப்படிங்கிற மாதிரி மாற்றினாங்க. நெக்ஸ்ட்டு 99வது திருத்தம் 2014 நேஷ்னல் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இது பண்ணாங்க. பின்னர் உச்சநீதிமன்றம் வந்து ரத்து உச்சநீதிமன்றம் வந்து பண்ணதை வந்து ரத்து பண்ணுச்சு. 101வது திருத்தம் 2016 ஜிஎஸ்டி டேக்ஸை வந்து அமலாக்கம் பண்ணாங்க. ஒருங்கிணைந்த வரி விதிப்பு வந்து அமைச்சாங்க. ஸோ இந்த திருத்தம் வந்து 20 திருத்தம் நான் கொடுத்துருப்பேன். இந்த ஆண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.